வணக்கம். சமூகத்தில் இன்றைய பிரதான செய்திகளுக்காக உங்களுடன் இணைந்து கொள்ளும் நான் சங்கவி நாகராஜா. விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னதாக முதலில் தலைப்புச் செய்திகள். மேற்குலக நாடுகளை பகைத்துக் கொண்டுதான் மகிந்த போரை முடிவுக்கு கொண்டு வந்தார் சரத் வீரசேகர வெளியிட்ட தகவல். கடவுச்சீட்டு பிரச்சினைக்கு தீர்வு ஜாழ் மக்களுக்கு அரசாங்கத்தின் மகிழ்ச்சி செய்தி. போலீஸ் உயர் அதிகாரிகள் பலருக்கு இடமாற்றம். மின்சார சபையின் பொறியியலாளர் சங்கமே பிரதான மின் மாபியாக்கள் கேஷா விதானகே குற்றச்சாட்டு. சம்பள லஞ்சம் பெறும் ஆளும் கட்சி எம்பிகள் தயாசிரி பகிரங்கம். நாட்டை விட்டு வெளியேற தயாராகும் 7000 வைத்தியர்கள். அனைத்து பட்டதாரிகளுக்கும் பாரபட்சமின்றி தொழிலை வழங்கு திருகோணமலையில் போராட்டம். யாழில் முக்கிய பகுதியில் முறிந்து விழும் அபாயத்தில் மின்கம்பம், ஆபத்தில் மக்கள். வவுனியாவில் பாடசாலை மாணவன் மீது இளைஞர்கள் கோர தாக்குதல். எமது பார்வையாளர்களில் பலர் எமது வேண்டுகோளுக்கு இணங்க எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்துள்ளீர்கள். இதன் மூலம் நாம் 3 லட்சத்துக்கும் அதிகமான பார்வையாளர்களை பெற்றுள்ளோம். சப்ஸ்கிரைப் செய்து நீங்கள் வழங்கும் மாபெரும் ஆதரவிற்கு எமது மனமார்ந்த நன்றிகள். இதே போன்ற இன்னும் சில பார்வையாளர்கள் எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமலே பார்வையிட்டு வருகிறீர்கள். எனவே எம்மை ஊக்குவிக்கும் வகையிலும் குறிப்பாக எமது செய்திகளை தடையின்றி உடனுக்குடன் பெற்றுக்கொள்ளவும் சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அத்துடன் அருகில் உள்ள பெல் பட்டனையும் அழுத்துங்கள். தமிழ்நாடு இணைவும் இனி தொடர்பான விரிவான செய்திகள். மேற்குலகை பகைத்துக் கொண்டுதான் மகிந்த போரை முடிப்பதற்கு அரசியல் தலைமைத்துவம் வழங்கினார் என முன்னாள் அமைச்சர் சரத் வீரசேகர தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் ஊடகங்களிடம் அவர் மேலும் குறிப்பிடுகையில், மேற்குலக நாடுகளை பகைத்துக் கொண்டுதான் மகிந்த ராஜபக்ஷ போரை முடிவுக்கு கொண்டு வந்தார். போர் முடிவடைவதற்கு 2 வாரங்களுக்கு முன்னதாக இங்கிலாந்து மற்றும் பிரான்ஸ் ஆகிய நாடுகளின் வெளிவிவகார அமைச்சர்கள் வந்தனர். அமெரிக்காவில் இருந்தும் குழுவொன்று வந்தது. போரை நிறுத்துமாறு மகிந்த ராஜபக்ஷவிடம் அவர்கள் வலியுறுத்தினர். ஏனெனில் பிரபாகரனை உயிருடன் கொண்டு செல்ல முயற்சித்தனர். அவர்களின் கோரிக்கைகளுக்கு செவிமடுக்காமல் மகிந்த போரை முடிவுக்கு கொண்டு வந்தார். 1987 வடமராட்சி சமரின் போது இந்தியா பருப்பு போட்ட வேளை JR ஜெயவர்தன போரை நிறுத்தினார். அன்று போரை நிறுத்தி இருக்காவிட்டால் 4-5 நாட்களில் போர் முடிந்திருக்கும். வெளிநாடுகளுக்கு பணிந்து அன்று போரை நிறுத்தினர். மகிந்த ராஜபக்ஷ வெளிநாட்டு அழுத்தங்களுக்கு அடிபணியவில்லை. மேற்குலகத்தை பகைத்துக் கொண்டு போரை முடிக்க அரசியல் தலைமைத்துவத்தை வழங்கினார். அதனால்தான் மகிந்தவுடன் மேற்குலகம் பகையாக உள்ளது. தமிழ் பிரிவினைவாத டைஸ்போராக்களும் அவர் மீது பகை வைத்துள்ளனர். இதனால் மகிந்தவிற்கு பாதுகாப்பு அச்சுறுத்தல் உள்ளது என்று தெரிவித்துள்ளார். கடவுச்சீட்டு பிரச்சினைக்கு தீர்வு காணும் நோக்கில் யாழ்ப்பாணத்தில் புதிய குடிவரவு மற்றும் குடியிருப்பு திணைக்களத்தின் அலுவலகத்தை திறக்க முடிவு செய்யப்பட்டுள்ளதாக பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த் விஜயபால தெரிவித்துள்ளார். பொது பாதுகாப்பு மற்றும் நாடாளுமன்ற விவகார அமைச்சில் குடிவரவு மற்றும் குடியகழ்வுத்துறை அதிகாரிகளுடன் நேற்று நடைபெற்ற கலந்துரையாடலில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். இதன்போது தினசரி வழங்கப்படும் கடவுச்சீட்டுகளின் எண்ணிக்கையை அதிகரிக்கவும் முடிவு செய்யப்பட்டுள்ளதாக அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். போலீஸ் விசேட அதிரடிப்படையின் கட்டளை அதிகாரியாக பணியாற்றிய சிரேஷ்ட பிரதி போலீஸ் மாதிபர சட்டத்திரணி வருண ஜெயசுந்தர உட்பட பல சிரேஷ்ட போலீஸ் அதிகாரிகள் இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். அவர்களில் சிரேஷ்ட பிரதி பொலிஸ் மாதிபர்கள் மற்றும் பிரதி பொலிஸ் மாதிபர்களும் அடங்குவதாக தெரிவிக்கப்படுகின்றது. தேசிய பொலிஸ் ஆணைக்குழுவின் அனுமதிக்கு அமைய இந்த இடமாற்றங்கள் எதிர்வரும் 12ஆம் தேதி முதல் செயல்படுத்தப்படவுள்ளது. இதேவேளை பொலிஸ் நிலைய பொறுப்பதிகாரிகள் சிலருக்கும் இடமாற்றம் வழங்கப்படவுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதன்போது வழங்கப்படும் இடமாற்றங்களுக்கு அமைய பொலிஸ் நிலைய பொறுப்பதிகாரிகள் தங்கள் வழமையான பணிகளுக்கு திரும்ப வேண்டும் என்றும் முடிவு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மின்சார பொறியியலாளர் சங்கமே பிரதான மின் மாபியாவாக செயற்படுகிறது. இவர்களுக்கு எதிராக எடுக்கப்படும் நடவடிக்கைகள் என்னவென்று ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் கேஷா விதானகே தெரிவித்தார். பாராளுமன்றத்தில் நேற்று முன்தினம் நடைபெற்ற அமர்வில் வாய்மூல விடைக்கான வினாக்களுக்கான வேளையின் போது மேற்கண்டவாறு கேள்வி எழுப்பினார். மின்சார சபையில் பாரிய மாபியாக்கள் உள்ளன. அவற்றில் மின்சார பொறியியலாளர்கள் சங்கம் பிரதான மாபியா என்று குறிப்பிட வேண்டும். மின்சார சபையில் 25,000க்கும் மேற்பட்ட ஊழியர்கள் பணிபுரிகின்ற நிலையில் 50% பணிகள் தனியார் நிறுவனங்களுக்கு ஒப்பந்த அடிப்படையில் வழங்கப்படுகின்றது. ஆனால் சம்பளம் மாத்திரம் லட்சக்கணக்கில் சபையின் ஊழியர்களுக்கு வழங்கப்படுகின்றது. மின்சார சபையின் பொறியியலாளரின் மாத சம்பளம் எவ்வளவு? யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் பல தீவுகள் உள்ள நிலையில் அங்கு எரிபொருள் ஊடான மின்சாரமே விநியோகிக்கப்படுகின்றது. அப்பகுதியில் சூரிய மின் உற்பத்தி ஊடாக மின்சாரத்தை உற்பத்தி செய்ய முடியும். ஆகவே மின்சார சபையின் முறையற்ற செயற்பாடுகள் தொடர்பில் முன்னெடுக்கப்படும் நடவடிக்கைகள் என்னவென்று கேள்வி எழுப்பினார். இதற்கு எழுந்து பதிலளித்த மின்சார சபைத்துறை அமைச்சர், மின்சார சபையில் குறைபாடுகள் இருப்பதை ஏற்றுக்கொள்கின்றோம். இது இன்று நேற்று இடம்பெற்றதல்ல, காலம் காலமாகவே இடம்பெறுகின்றது. தகுதி இல்லாதவர்கள் பலர் அரசியல்வாதிகளின் பரிந்துரையுடன் சேவையில் இணைத்துக் கொள்ளப்பட்டுள்ளார்கள். மின்சார சபையின் மறுசீரமைப்புகளை
எதிர்வரும் 6 மாத காலத்துக்குள் நிறைவு செய்யப்படும். பிரச்சினைகளுக்கு கட்டம் கட்டமாக தீர்வு காணப்படும் என தெரிவித்துள்ளார். எளிமையாக செயற்படுகின்றோம் என குறிப்பிட்டுக் கொண்டு மக்கள் மத்தியில் தவறான நிலைப்பாட்டை தோற்றுவிக்க வேண்டாம் என ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் தைமஸ்ரீ ஜெயசங்கர தெரிவித்தார். பாராளுமன்றத்தில் நேற்று நடைபெற்ற விவாதத்தில் உரையாற்றுகையில் மேற்கண்டவாறு குறிப்பிட்டார். பாராளுமன்ற உறுப்பினர்களின் ஓய்வூதிய கொடுப்பனவை ரத்து செய்ய வேண்டும் என்று குறிப்பிடுபவர்கள் தமக்குரிய அனைத்து கொடுப்பனவுகளையும் பெறுகின்றார்கள். கொடுப்பனவுகளை ரத்து செய்ய வேண்டும் என்று கூச்சலிடுவதற்கு முன்னர் சித்திரசிறை அறிக்கையின் பரிந்துரைகளை படித்து பாருங்கள். கொண்டுவரும் புதிய சட்டம் மூலம் கடந்த காலத்திற்கு செல்வாக்கு செலுத்தாது. ஆகவே ஆளும் தரப்புக்கு எவ்வித பாதிப்பும் ஏற்படாது. அவர்களும் ஓய்வூதிய கொடுப்பனவுகளை பெறுவார்கள். தேசிய மக்கள் சக்தியின் 159 பாராளுமன்ற உறுப்பினர்களின் சம்பளம் முழுமையான காசோலையில் மக்கள் விடுதலை முன்னணியின் கட்சி காரியாலயத்திற்கு செல்கின்றது. அங்கிருந்துதான் இவர்களுக்கு சம்பளம் கிடைக்கின்றது. இதை லஞ்சம் என்றே குறிப்பிட வேண்டும். ஆகவே வெளிப்படையாக செயல்படுகின்றோம் என்று மக்கள் மத்தியில் குறிப்பிட்டுக் கொண்டு மக்களை ஏமாற்றாதீர்கள். ஆளும் தரப்பில் பல லட்சம் கணக்கில் சம்பளம் பெற்ற வைத்தியர்கள், விரிவுரையாளர்கள் உள்ளார்கள். கட்சியின் நிதியத்திற்கு பணத்தை அனுப்ப அனுமதி வழங்கிவிட்டு எதிர்காலத்தை இல்லாதொழித்துக் கொள்ள வேண்டாம். பாராளுமன்ற உறுப்பினர்களின் கௌரவத்தை ஆளும் தரப்பே இல்லாதொழித்துள்ளது. நாட்டின் 3ஆம் பிரஜையான சபாநாயகருக்கு உத்தியோகபூர்வ இல்லத்திற்கு செல்ல முடியாத நிலை உள்ளது. சபாநாயகரின் உத்தியோகபூர்வ இல்லம் மூடப்பட்டுள்ளது. பாராளுமன்ற சிற்றுண்டிச்சாலையில் சாப்பிட மாட்டோம் என்று குறிப்பிடுகின்றார்கள். தற்போது ஆளும் தரப்பினர் நன்றாக சாப்பிடுகின்றார்கள் என தெரிவித்துள்ளார். இலங்கையில் சுமார் 7000 வைத்தியர்கள் நாட்டை விட்டு வெளியேற தீர்மானித்துள்ளனர் எனவும் சுமார் 2000 வைத்தியர்கள் ஏற்கனவே நாட்டை விட்டு வெளியேறி வெளிநாடுகளில் பணியாற்றி வருகின்றனர் எனவும் அரசு வைத்திய அதிகாரிகள் சங்கத்தின் செயலாளர் வைத்தியர் பிரபாத் சுகததாச தெரிவித்துள்ளார். கொழும்பில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். மேலும் 5000 வைத்தியர்கள் தங்கள் வெளிநாட்டு கடவுச்சீட்டுகளை பெற்றுள்ளனர் என்று அவர் குறிப்பிட்டார். 2025 வரவு செலவு திட்டம் மூலம் வைத்தியர்களுக்கு அவர்களின் உரிமைகளை வழங்க அரசாங்கம் நடவடிக்கை எடுக்காவிட்டால் நாடு முழுவதிலும் உள்ள வைத்தியர்களில் 7000 வைத்தியர்களுக்கு பற்றாக்குறை ஏற்படும் என்று அவர் குறிப்பிட்டார். நாட்டில் வைத்தியர்கள் தங்கியிருப்பதை நீட்டிப்பதன் மூலம் இலவச சுகாதார சேவைகளை பெறுவதை நோக்கமாக கொண்டு 2025 ஆண்டு வரவு செலவு திட்டத்திற்கான முன்மொழிவை அரசு வைத்திய அதிகாரிகள் சங்கம் சமர்ப்பித்துள்ளது. மின்சார சட்டமூலத்தில் கொண்டுவர உத்தேசிக்கப்பட்டுள்ள திருத்தம் தொடர்பாக பொதுமக்களின் கருத்துக்களை பெறுவதற்கான கால அவகாசம் நீடிக்கப்பட்டுள்ளது. குறித்த கால அவகாசமானது பிப்ரவரி 14ஆம் தேதி வரை நீடிக்கப்பட்டுள்ளதாக மின்சார அமைச்சு அறிவித்துள்ளது. அதன்படி தொடர்புடைய எழுத்துப்பூர்வ கருத்துக்களை அந்த திகதியில் அல்லது அதற்கு முன் தபால் மூலம் கொழும்பு 3 காலி வீதி எண் 437 அமைந்துள்ள எரிசக்தி அமைச்சகத்திற்கு சமர்ப்பிக்கலாம் என்று அமைச்சு தெரிவித்துள்ளது. அரசை அனைத்து பட்டதாரிகளுக்கும் பாரபட்சமின்றி தொழிலை வழங்க என வலியுறுத்தி திருகோணமலையில் உள்ள கிழக்கு மாகாண ஆளுநர் அலுவலகத்திற்கு முன்னால் இன்று சனிக்கிழமை காலை கவனஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது. இதனை திருகோணமலை வேலையற்ற பட்டதாரிகள் சங்கம் ஏற்பாடு செய்திருந்தது. இவ்கவனஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் அதிகளவான பட்டதாரிகள் பங்கு பெற்றிருந்தனர். இதன்போது அனைத்து பட்டதாரிகளும் பாரபட்சமின்றி தொழிலை வழங்கு வரவு செலவு திட்டத்தில் 35,000 வேலைவாய்ப்பினை பட்டதாரிகளுக்கு வழங்குவதை உறுதி செய், படித்து பட்டம் பெற்று பதவியில்லை, வேலையில்லை என்றால் பல்கலைக்கழகம் எதற்கு, வேண்டாம் வேண்டாம், போட்டி பரீட்சைகள் வேண்டாம் உள்ளிட்ட வாசகங்களை ஏந்தியவாறு கோஷங்கள் எழுப்பப்பட்டு ஆர்ப்பாட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டிருந்தது. இலங்கைக்கான இந்திய தூதுவர் சந்தோஷ் யாவை தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தூதுக்குழு நேற்றைய தினம் கொழும்பில் சந்தித்துள்ளது. இந்த சந்திப்பில் இலங்கை இந்திய நாடுகளுக்கு இடையிலான பொதுவான பொருளாதார சமூக கலாச்சார ஒத்துழைப்பு செயற்பாடுகளுக்கு மத்தியில் இலங்கை வாழ் தமிழ் மக்கள், குறிப்பாக இந்திய வம்சாவளி மலையக மக்கள் தொடர்பில் இந்தியாவின் விசேட கட்டுப்பாட்டை வலியுறுத்தினோம் என மனோ கணேசன் தெரிவித்தார். இந்த சந்திப்பில் தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவர் மனோ கணேசன், பிரதி தலைவர்களான பழனி திகாம்பரம், ராதாகிருஷ்ணன், ஜம்முவின் சர்வதேச விவகார உபதலைவர் பாரத் அருள்சாமி ஆகியோர் கலந்து கொண்டனர். இந்திய தரப்பில் தூதுவருடன் அரசியல் துறை 2ஆம் செயலாளர் அசோக் குமாரும் கலந்து கொண்டார். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சி தமது அணிக்கு சவால் கிடையாது எனவும் கூட்டணி அமைப்பது தொடர்பில் ஐக்கிய தேசிய கட்சியுடன் மாத்திரமே பேச்சு நடத்தப்பட்டு வருகின்றது எனவும் ஐக்கிய மக்கள் சக்தியின் பொதுச் செயலாளர் நாடாளுமன்ற உறுப்பினர் ரஞ்சித் மத்தும பண்டாரு தெரிவித்துள்ளார்.
ஊடகங்களுக்கு கருத்து வெளியிடுகையிலேயே அவர் இவ்வாறு கூறினார். அனைவருக்கும் அரசியல் செய்யும் உரிமை இருக்கின்றது. அந்த வகையில் மொட்டு கட்சி செயற்படுகிறது. அவர்களின் நடவடிக்கை எமக்கு சவால் கிடையாது. ஐக்கிய மக்கள் சக்தி மற்றும் ஐக்கிய தேசிய கட்சி இணைவதையே கட்சி ஆதரவாளர்கள் விரும்புகின்றனர். சிலர் எதிர்த்த போதிலும் பெரும்பாலானவர்கள் ஆதரவு நிலைப்பாட்டிலேயே உள்ளனர். ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைமை பதவியில் எந்தவித மாற்றமும் வராது. சஜித் பிரேமதாசவே தலைவர். அவருக்கே மக்கள் ஆதரவு உள்ளது என குறிப்பிட்டுள்ளார். யாழ்ப்பாணத்தில் மாணவர்களின் கல்வி வளர்ச்சிக்கு உதவுவதில் தனது அமைப்பு கவனம் செலுத்தி வருவதாக ஜப்பானிய நிப்போன் அறக்கட்டளையின் தலைவர் ஜோஹே சசகாவா தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவிற்கும் நிப்போன் அறக்கட்டளையின் தலைவர் ஜோஹை சசகாபாவிற்கும் இடையிலான விசேட சந்திப்பு நேற்று இடம்பெற்றுள்ளது. இந்த சந்திப்பின் போது யாழ்ப்பாணத்தில் மாணவர்களின் கல்வி வளர்ச்சிக்கு உதவுவதில் தனது அமைப்பு குறிப்பாக கவனம் செலுத்துவதாக சசகாபா தெரிவித்துள்ளார். இலங்கையில் பொது சுகாதாரம், கல்வி மற்றும் மாற்றுத்திறனாளி சமூகத்தின் நலனை மேம்படுத்துவதில் நிப்போன் அறக்கட்டளை பங்களிப்பதாக அவர் மேலும் தெரிவித்துள்ளார். மேலும் இலங்கையில் கிராமப்புற வறுமையை ஒழிப்பதே அரசாங்கத்தின் முதன்மையான முன்னுரிமை என்பதனை ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க எடுத்துரைத்துள்ளார். இதற்கிடையில் ஜப்பானுக்கும் இலங்கைக்கும் இடையிலான நட்பை மேலும் வலுப்படுத்துவதன் முக்கியத்துவமும் இந்த சந்திப்பில் வலியுறுத்தப்பட்டதாக ஜனாதிபதியின் ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது. யாழ் வடமராட்சி கிழக்கு செம்பியன் பற்று வடக்கு பகுதியில் மின்கம்பம் ஒன்று முறிந்து விழும் அபாயத்தில் உள்ளது. குறித்த மின்கம்பமானது வடமராட்சி கிழக்கு செம்பியன் பற்று வடக்கு மாமுனை பிரதான வீதியில் 3 வீதிகளை இணைக்கும் பகுதியில் நீண்ட காலமாக விழும் அபாயத்தில் உள்ளது. இது தொடர்பாக கிராம உத்தியோகத்தருக்கு தகவலை அறிவித்த போது கிராம உத்தியோகத்தர் மின்சார சபைக்கு அறிவிப்பதாக கூறி புகைப்படம் எடுத்து சென்ற 2 வாரங்கள் கடந்தும் இதுவரையிலும் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. குறித்த மின்கம்பமானது முறிந்து விழுந்தால் அந்த கிராம பகுதியில் பல சொத்துக்கள் உயிர் சேதங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகளும் உள்ளன. இது தொடர்பாக பொறுப்புக்குரிய உத்தியோகத்தர்கள் விரைந்து நடவடிக்கை எடுக்குமாறு கிராம மக்கள் கேட்டுக் கொள்கின்றனர். வவுனியா பாடசாலை ஒன்றில் கல்வி கேட்கும் உயர்தர மாணவன் ஒருவன் மீது பாடசாலை வளாகத்தில் வைத்து இளைஞர்கள் சிலர் தாக்குதல் நடத்தியுள்ளனர். குறித்த தாக்குதல் சம்பவமானது நேற்று தினம் இடம்பெற்றுள்ளது. வவுனியா நகரை அண்டிய பாடசாலை ஒன்றில் கல்வி கேட்கும் உயர்தர மாணவன் ஒருவருக்கும் கீழ் வகுப்பில் கல்வி கேட்கும் மாணவர் ஒருவருக்கும் இடையில் முரண்பாடு ஏற்பட்டுள்ளது. இதனையடுத்து கடந்த 2 தினங்களாக குறித்த முரண்பாடு நீடித்து வந்த நிலையில் கீழ் வகுப்பு மாணவன் வெளி இளைஞர்களை அழைத்துச் சென்று உயர்தர மாணவன் மீது பாடசாலை வளாகத்தில் வைத்து தாக்குதல் நடத்தியுள்ளார். இதனால் உயர்தர மாணவன் காயமடைந்த நிலையில் வவுனியா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். சம்பவம் தொடர்பில் காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர். இடைநிறுத்தப்பட்டுள்ள திருகோணமலை கொழும்பு பகல் நேர தொடருந்து சேவையை மீள ஆரம்பிக்குமாறு திருகோணமலை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் இம்ரான் மக்ரூப் போக்குவரத்து நெடுஞ்சாலைகள், துறைமுகங்கள் மற்றும் விமான போக்குவரத்து அமைச்சர் பிமல் ரத்நாயக்கவிடம் கோரிக்கை விடுத்துள்ளார். அமைச்சரை நேரில் சந்தித்து மகஜரை கையளித்து இது தொடர்பாக தெளிவுபடுத்திய இம்ரான் எம்பி கடந்த சில வருடங்களாக பகல் 11 மணிக்கு திருகோணமலையிலிருந்து கொழும்புக்கு புறப்பட்டு வந்த கடுகதி தொடருந்து சேவை தற்போது இடைநிறுத்தப்பட்டுள்ளது. இதனால் சேவையை பயன்படுத்தி வந்த பொதுமக்கள் கவலையடைந்துள்ளனர். தமது உற்பத்தி பொருட்களை கொண்டு செல்லும் ஏழை விவசாயிகளும் கொழும்புக்கு வைத்திய சிகிச்சைக்காக செல்லும் நோயாளிகளும் இந்த தொடருந்து சேவையை அதிகமாக பயன்படுத்தி வந்தனர். இதனை விட திருகோணமலைக்கு வருகை தரும் உல்லாச பயணிகளும் அதிகளவில் இந்த தொடருந்து சேவையை பயன்படுத்தி வந்துள்ளனர். தற்போது குறித்த சேவை திடீரென இடைநிறுத்தப்பட்டுள்ளதனால் பொதுமக்களும் உல்லாச பிரயாணிகளும் பெரும் அசௌகரியங்களை எதிர்நோக்கி வருகின்றனர். எனவே தொடருந்து சேவையை மீள ஆரம்பிக்க வேண்டும் என இம்ரான் எம்பி அமைச்சரின் கவனத்திற்கு கொண்டு வந்துள்ளார். இவற்றை செவிமடுத்த அமைச்சர் விரைவில் இது குறித்த தீர்மானம் ஒன்றுக்கு வருவதாக வாக்குறுதி அளித்துள்ளார். மருதானையிலிருந்து பெலிகத்தை நோக்கி சென்று கொண்டிருந்த தொடருந்து எண் 50 ஓட்டுநர் திடீரென இடைநடுவே தப்பியோடியதனால் 500க்கும் மேற்பட்ட பயணிகள் சிரமத்திற்குள்ளாகியுள்ளனர். நேற்று முன்தினம் மதியம் கொக்குல தொடருந்து நிலையத்தில் தொடருந்தை நிறுத்திவிட்டு ஓட்டுநர் இவ்வாறு சென்றுள்ளார். தொடருந்து கொக்குல புகையிரத நிலையத்தை அடைந்ததும் ஓட்டுநர் தனக்கு உடல்நிலை சரியில்லாமல் இருப்பதாக தலைமை ஓட்டுநர் அதிகாரிக்கு தெரிவித்து கொக்குல தொடருந்து நிலையத்தில் தொடருந்தை நிறுத்திவிட்டு சென்றார். அதன் பிறகு அவரை பற்றி எந்த தகவலும் கிடைக்கவில்லை. சில மணி நேரம் கழித்து வந்த கொக்குல நிலைய அதிகாரி தொடருந்தில் இருந்த பயணிகளை அனுப்பி வைக்க நடவடிக்கை எடுத்தார். இந்த நிலையில் சம்பந்தப்பட்ட ரயில் ஓட்டுநர் பணியிடை நீக்கம்
நீக்கம் செய்யப்பட்டுள்ளார். அவர் மீது ஒழுக்காற்று நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் இது தொடர்பாக சிறப்பு விசாரணை ஆரம்பிக்கப்படும் எனவும் தொடருந்து துணை பொது முகாமையாளர் தெரிவித்துள்ளார். இத்துடன் சமூகத்தின் இன்றைய பிரதான செய்திகள் நிறைவு பெறுகிறது. தொடர்ந்தும் சமூகத்தோடு இணைந்திருங்கள். நன்றி. இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்.